Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெஸ்டல் பிரின்சிபல் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் என்ன போட்டிருந்தேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன், விஷுவல் பெர்செப்ஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்டலோட பிரின்சிபல்ஸ் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது, எத்தனை பிரின்சிபல்ஸ் இருக்குது, அந்த பிரின்சிபல் வந்து நம்ம எந்த UI அண்ட் UXல எப்படி யூஸ் பண்ணுவோம், எங்கெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், எதுக்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் டெய்லி வந்து UI அண்ட் UX பற்றி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன், அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கெஸ்டலாவை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த கெஸ்டல் பிரின்சிபல்ஸில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல். ஸோ இந்த பிரின்சிபல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த 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 பாக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ஐ எப்படி அது ரெகனைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஹாரிஜாண்டலாக வந்து குரூப் பண்ணியிருக்காங்க, ஹாரிஜாண்டலாக அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரெகனைஸ் பண்ணுது. ஸோ இந்த ரெகனைஸ் ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இந்த இன்பிட்வீன் கேப் இருக்கு இல்லையா, இந்த இன்பிட்வீன் கேப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேப்புக்கும் இந்த கேப்புக்கும் இல்லாமல் ஸோ இந்த கீழே இருக்கிற கேப் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி அது தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஜாண்டலாக தெரியுது. இதுவே நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெர்டிக்கலாக கொஞ்சம் வந்து என்னுடைய ஸ்பேசஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இப்போ வெர்டிக்கலாக வந்து அலைன்மெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து UIல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி லா வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அலைன்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த அலைன்மெண்ட் பண்ண குரூப்பில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 குரூப்பாக இருக்குது, இப்போ 4 குரூப்பாக அது மாறுது. அந்த 4 குரூப்பாக மாறுறது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலரான விஷயத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக கொடுத்தீங்கன்னா தான் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது பார்க்கறதுக்கு விசிபிளாக இருக்கும். விசிபிள்னா கூட என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒரு குரூப்பாக உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா அது ஒரு குரூப் இல்லை, ஏதோ ஒரு சம் ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் எல்லாமே நம்ம வந்து ஒரு குரூப் அலைன்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குரூப் அலைன்மெண்ட் பண்ணும்போது இது நீட்டாக இருக்குது. பட் இந்த சைடு அதே வெப்சைட்டை என்ன பண்ணியிருக்கோம்னா குரூப் அலைன்மெண்ட் பண்ணாமல் மாற்றி ஒரு பிளேசஸில் வச்சுருக்கோம். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விசிபிளுக்கு நல்லாவும் இல்லை, ஸோ அலைன்மெண்ட்டும் கரெக்டாக இல்லை. ஸோ இப்போ பார்க்கும்போது இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வெப்சைட் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து கரெக்டான ஒரு வெப்சைட் இல்லாத மாதிரி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ராக்சிமிட்டி லா அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரூப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஸோ ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அலைன்மெண்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த அலைன்மெண்ட் பண்ணி ஒரு குரூப்பாக மாற்றி வச்சுட்டு அந்த குரூப்பை வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு விசிபிளாக நம்ம வந்து அந்த வெப்சைட் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ப்ரைஸஸ்ஸு, அப்புறம் அதோட கேட்டகரி, அப்புறம் அதோட நேம், இது எல்லாமே ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குரூப்பை நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குரூப் தான் இந்த குரூப் பக்கத்தில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரு குரூப்பான ஆப்ஜெக்ட்டு. அதே மாதிரி மேலே இருக்கிறது ஒரு குரூப்பான ஆப்ஜெக்ட்டு, கீழே இருக்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குரூப்பான ஆப்ஜெக்ட்டு. அதே மாதிரி லோகோ, சர்ச் பார், இது எல்லாமே ஒரு தனித்தனியான ஒரு குரூப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக வந்து நம்ம என்ன பண்ணுறது ஒரு அலைன்மெண்ட் பண்ணுறோம். அதே கான்செப்டை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமேசான்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குரூப்பான ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு குரூப்பான ஒரு ஆப்ஜெக்ட், இது குரூப். ஸோ இப்போ உங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இது வந்து ஒரு குரூப்பு, பர்டிகுலரான ஒரு குரூப்பாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேமு, அப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் வந்து பாஸ்வேர்டு, இது எல்லாமே ஒரு தனித்தனி குரூப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து தனித்தனியாக உங்களுடைய ஃபீல்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும். ஸோ அப்போ ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே ஒரு குரூப்பு, இது ரெண்டுமே ஒரு குரூப்பு, இது ரெண்டுமே ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி உங்களை அஃபிஷியலோட இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து தனியாக கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து என்ன பண்ணலாம்னா கேப்சா வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குரூப்பாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து குரூப் இல்லாமல் ஏனோ தானோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய UI வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் அவங்க வந்து
லா ஆஃப் ப்ராக்சிமிட்டியை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.